Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject data warehousing for NNST exam April-May 2025. The subject code is CCS 341 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion and question paper discussion for this particular subject data warehousing. So before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject வந்து பாத்தீங்கன்னா 2021 ரெகுலேஷன்ல ரொம்ப ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் தான், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்ல. ஒரு சில கீ ஏரியாஸ் இருக்கு, அந்த ஏரியாஸை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் ப்ரொவைடட் டேட்டா வேர்ஹவுசிங்னா என்ன, அதோட பேசிக் டெக்னிக்ஸ் என்னன்றது டீடைலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், அது உங்க கெரியருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்ட் சில இந்த டேட்டா வேர்ஹவுசிங் அதோட கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின் கேட்கலாம், சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ டேட்டா வேர்ஹவுசிங்னா என்ன அப்படின்ற டெக்னிக் என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்லாம் உங்களை ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஏரியாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். அண்ட் சிமிலர்லி யூனிட் 2 அண்ட் யூனிட் 4 மட்டும் கொஞ்சம் வாஸ்டா இருக்கும், அங்க மட்டும் நீங்க நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும். Right, so with this we will start this particular video. We will start with unit wise discussion. Unit wise discussion la first unit introduction to data warehousing. So idhula data warehousing introduction, right, இது very very important. அது வந்து உங்களுக்கு பார்ட் சி லயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேட்டா வாரைசிங் என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் என்ன, அதோட ஆபரேஷன்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन in this unit அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த क्वेश्चन படிச்சிருக்கணும் எல்லாருமே. 3-tier data warehouse architecture and similarly autonomous data warehouse, right? In the autonomous data warehouse la enna methods use பண்றாங்க with Snowflake, right? And similarly modern data warehouse. இந்த warehouse techniques மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும், right? அதுல முக்கியமா இந்த 3-tier data warehouse architecture and similarly the autonomous data warehouse and modern data warehouse. And unit 2 பொறுத்த வரைக்கும் as I said before, unit 2 unit 4 வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். யூனிட் 2ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ETL கான்செப்ட், ரைட், அண்ட் the types of data warehousing, அதோட டிசைன் மாடலிங் என்ன, ரைட், அண்ட் சிமிலர்லி OLAP and OLTP இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான क्वेश्चन, ரைட். அது இல்லாம இந்த டைப்ஸ் ஆஃப் OLAP அதோட கம்பாரிசன் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பர்டிகுலர் யூனிட்ல கண்டிப்பா நீங்க ஒரு 4 ஏரியாஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், ரைட்டா. கண்டிப்பா OLAP OLTP படிச்சிருக்கணும், அதோட கம்பாரிசன் தெரிஞ்சிருக்கணும். சிமிலர்லி இந்த டைப்ஸ் ஆஃப் OLAP படிச்சிருக்கணும், ரைட். அண்ட் சிமிலர்லி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோ யூனிட் 3ல ஒரு 3 ஏரியாஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டா டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन and as well as the data mart is also very important question, right? இந்த ரெண்டு क्वेश्चन ஷூர் ஷார்ட்டா படிச்சிருங்க, ரைட். அண்ட் இது இல்லாம பார்ட்டிஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பார்ட்டிஷன் ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்க அப்படின்னா வெர்டிகல் பார்ட்டிஷன், நார்மலைசேஷன், ரோ ஸ்பிளிட்டிங், ஹாரிசான்டல் பார்ட்டிஷன் இது எல்லாமே இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஏரியாஸ் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாவே மோர் தென் எனஃப். இதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷனல் மாடலிங்னா என்ன, அதுல என்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சிமிலர்லி மல்டி டைமென்ஷனல் மாடலிங் is very very important, right? And multi-dimensional modeling and its schema, அதுல என்ன different types of schema இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த snowflake and star versus snowflake schema, right? And fat constellation schema, the different types of schema is very very important, okay? And similarly பாத்தீங்க அப்படின்னா இந்த parallelism architecture and data warehouse techniques, right? And முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிட் 2 யூனிட் 4ல மட்டும் நிறைய क्वेश्चंस படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். எல்லா கான்செப்ட்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் பி ல கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான். அண்ட் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட். அதனால நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்னு வந்து சிஸ்டம் மேனேஜர், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜர், ரைட். சோ இந்த ப்ராசஸ் மேனேஜர்ஸ் இந்த ரெண்டு கான்செப்ட் தான். பட் இதுலயுமே ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
So இந்த ப்ராசஸ் மேனேஜர் நீங்க ஈஸியாவே படிக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா லோட் மேனேஜர், வேர்ஹவுஸ் மேனேஜர் அண்ட் query மேனேஜர், ரைட்? இதை நீங்க டீடைலா படிங்க. சிஸ்டம் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் மேனேஜர்ல முக்கியமான மேனேஜர், சிஸ்டம் ஈவென்ட் மேனேஜர், சிஸ்டம் டேட்டாபேஸ் மேனேஜர் மட்டும் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி the tuning and testing is also very important question, right? So we will see question wise discussion. Question wise discussion பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா I have given anonymity question papers for your reference and also இந்த particular book வந்து download link கொடுத்திருக்கேன். So அந்த book யூஸ் பண்ணி படிங்க so that you can score more marks, right? And we will see important question discussion. Important question discussionல as I said before, first one பொறுத்த வரைக்கும் மூணு கான்செப்ட் தான். 3 tier data warehouse architecture, autonomous data warehouse with Snowflake solution, right? And similarly modern data warehouse. இந்த மூணு क्वेश्चन கண்டிப்பா படிச்சிருக்கணும் யூனிட் 2ல, யூனிட் 1ல. and யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். OLAP, right? and similarly ETL process and data warehousing, right? ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. and similarly இந்த क्वेश्चन types of OLAP அதோட கம்பேரிசன் கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மூணு क्वेश्चन ஷியோர் ஷார்ட்டா படிச்சிருங்க. மூணு क्वेश्चन ஷியோர் ஷார்ட்டா படிச்சிருங்க. இந்த நாலாவது क्वेश्चन வந்து ஜஸ்ட் அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படினா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்டா எழுதுறதுக்கு. ஏன்னா ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த क्वेश्चनயே வந்து பாத்தீங்கன்னா 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸா கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? அண்ட் இது இல்லாம நிறைய கான்செப்ட் நம்ம அதை விட்டுருக்கோம், ரைட்? சோ அதனால இந்த 4 क्वेश्चन ஷியோர் ஷார்ட்டா படிங்க. 4 क्वेश्चन படிக்க முடியல சார் அப்படின்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चंस நல்லா படிச்சுட்டு fourth क्वेश्चन டிஃபரன்ஸ் மட்டும் என்ன வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. and unit 3 பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்னதுதான் டேட்டா மார்ட் and as well as மெட்டா டேட்டா, ரைட்? இதுல நம்ம பார்ட்டிஷன் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாவே விட்டுருக்கோம், ரைட்டா? பார்ட்டிஷன் கான்செப்ட்ல இருந்து क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு பேரலா இது ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒரு क्वेश्चन தான் வரும். அப்ப இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா உங்களால ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு क्वेश्चनும் ஃபுல்லா படிங்க. அதோட நீட் என்ன, காஸ்ட் என்ன, கேட்டகரிஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, அதோட டிசைன் டெக்னிக்ஸ் என்னன்றத ஃபுல்லா படிங்க. and unit 4 பொறுத்த வரைக்கும் once again கண்டிப்பா இந்த 4 क्वेश्चन படிச்சிருக்கணும் நீங்க. டைமென்ஷனல் மாடலிங் அதோட process என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, மல்டி டைமென்ஷனல் மாடலிங் and its schema அதோட டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் schema, ரைட்? இந்த இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். ஏதாவது ரெண்டு ஸ்கீமா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், இல்ல எல்லா ஸ்கீமாவும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், ரைட்டா? சோ இந்த क्वेश्चन இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்? and இது இல்லாம இந்த ரெண்டு क्वेश्चनமே 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்ல கேட்கலாம். that is database parallelism and as well as data warehouse tools. database parallelism architecture கேட்கலாம், டைப்ஸ் கேட்கலாம், and similarly data warehouse tools கேட்கலாம், ரைட்டா? கண்டிப்பா யூனிட் 4ல இந்த 4 क्वेश्चन படிங்க. and யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னதுதான் இந்த क्वेश्चन ஷியோர் ஷார்ட்டா படிங்க. டேட்டா வேர்ஹவுசிங், டியூனிங் அண்ட் டெஸ்டிங் படிங்க. and similarly load of system manager and process manager, ரைட்? அத கம்பைன்டா படிங்க. சிஸ்டம் மேனேஜர்னா என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, ப்ராசஸ் மேனேஜர்னா என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, ரைட்டா? ஜெனரலா படிங்க. இன்டெப்தா நீங்க வந்து ப்ராசஸ் மேனேஜரை ஈஸியா படிக்க முடியும், ரைட்டா? அப்போ இந்த ப்ராசஸ் மேனேஜரை தனியா 13 மார்க்ஸ்ல கேட்டாலுமே இந்த 3 மேனேஜர் நீங்க படிச்சீங்கன்னாவே ஈஸியா எழுத முடியும், ரைட்டா? சிஸ்டம் மேனேஜர் கொஞ்சம் நிறைய இருக்கும், ரைட்டா? இது இல்லாம ஸ்கெடியூலிங், ரைட், அது எல்லாமே இருக்கு. பட் சிஸ்டம் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் ஈவென்ட் மேனேஜர், சிஸ்டம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிகவரி மேனேஜர், இந்த 3 மேனேஜர் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, ரைட்டா? யூனிட் 5ல இருந்தும் பார்ட் சி क्वेश्चन வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மேனேஜரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் क्वेश्चन வரலாம், ரைட்டா? அதனால கண்டிப்பா இந்த ப்ராசஸ் மேனேஜர், சிஸ்டம் மேனேஜர் क्वेश्चन எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். இந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கேட்டாலும் எழுத தெரியணும், இல்ல தனித்தனியா ஸ்பிளிட் அப்பா கேட்டாலும் எழுத தெரியும், ரைட்டா? சோ this is important questions, part B questions. part A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே டைரக்ட் क्वेश्चंस தான் இருக்கும் மோஸ்ட்லி. உனக்கு நான் ரெண்டு क्वेश्चन பேப்பர் கொடுத்திருக்கேன், அதுல இருக்க part A ஃபுல்லா படிங்க. and similarly இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் விட்டுருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டேட்டா வேர்ஹவுஸ் இன்ட்ரோடக்ஷன், அதோடைய நீட் என்ன, அதோட சேலஞ்சஸ் என்ன, அது ஆபரேஷனல் டேட்டாபேஸ்க்கும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. மீதி எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். யூனிட் 2ல வந்து டெஃபினட்டா வந்து இந்த ETL வெர்சஸ் ELT, OLTP வெர்சஸ் OLAP, இந்த ஏரியாஸ்லாம் நல்லா பாருங்க. மத்த ஏரியாஸ்லாம் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கோம். and யூனிட் 3ல இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம விட்டுருக்கோம். பட் நீங்க கண்டிப்பா பார்ட் ஏக்கு வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் பார்ட்டிஷன் ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் வெர்டிகல் பார்ட்டிஷன், வாட் இஸ் நார்மலைசேஷன், வாட் இஸ் ரோ ஸ்பிளிட்டிங், வாட் இஸ் ஹாரிசான்டல் பார்ட்டிஷன். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் ஷியோர் ஷார்ட்டா வரும்.
இதுல இருந்து ஒரு 2 மார்க் வரதை நீங்க எழுத முடியும். ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க, ரைட்டா? அண்ட் சிமிலர்லி யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நான் 4 கொஸ்டின்ஸ் படிக்க சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த டேட்டா கியூப்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டார் ஸ்கீமான்றது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரைட்? அண்ட் சிமிலர்லி இந்த ப்ராசஸ் ஆர்கிடெக்சர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம், ரைட்டா? சோ மீதி இருக்க 4 கொஸ்டின் ஷியோர் ஷார்ட்டா நீங்க படிச்சிருக்கணும், ரைட்? சோ இப்போ நான் சொன்ன ஏரியாஸ்லாம் வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபுல்லா விட்டுறாதீங்க. சோ தட் 2 மார்க்ல கேட்டா டேட்டா கியூப்னு கண்டிப்பா 2 மார்க்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதனால படிச்சு வச்சுக்கோங்க, ரைட்? அண்ட் சிமிலர்லி யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 2 மேனேஜர்ஸ் நல்லா பாத்தீங்கன்னாவே போதும். அது எதெல்லாம் நம்ம நீங்க 16 மார்க்ல டீடைலா படிக்கலையோ அதெல்லாம் வாட் இஸ் வாட்னு பாத்துக்கோங்க. சோ தட் ஷியோர் ஷார்ட்டா அவங்களால 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும் இந்த யூனிட்ல இருந்து. குறிப்பா வந்து இந்த சிஸ்டம் ஸ்கெடியூலிங் மேனேஜர், சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் மேனேஜர்லாம் பாருங்க, ரைட்? ஏன்னா அதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம், ரைட்? அண்ட் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா எல்லா யூனிட்லயும் 2 மார்க்ஸ் எழுத முடியும். அப்படி ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2லயும் அண்ட் as well as யூனிட் 5 or 4ல இருந்து ஒரு क्वेश्चन மிஸ் ஆனா கூட 8 क्वेश्चन ஷூர் ஷார்ட்டா உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்? So with this we will start question paper discussion. Question paper discussionல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2024 क्वेश्चन எடுத்திருக்கோம். So இதுல பாத்தீங்க அப்படின்னா define data warehouse and its key components and compare and contrast operational databases. What is ETL and how it differ from ELT? OLAP and OLTP இதெல்லாம் நம்ம டைரக்டா சொன்னதுதான், ரைட்டா? And similarly partition strategy னா என்ன, what is data mart, and similarly compare and contrast star schema and snowflake schema. What is data cube, data warehousing system manager and their roles, and similarly load manager and their functions, ரைட்டா? எல்லாமே டைரக்ட் क्वेश्चंस தான். கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல உங்களால 8 क्वेश्चंस பார்ட் ஏல ஷூர் ஷார்ட்டா அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்டா? ஏன்னா எல்லாமே டைரக்ட் क्वेश्चंस தான் மோஸ்ட்லி இருக்கும். And similarly part B பாத்தீங்கன்னா 3 tier data warehouse architecture, very very important question. And similarly இங்க பாத்தீங்கன்னா autonomous data warehouse structure with snowflake solution கேட்டிருக்காங்க. And similarly செகண்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா characteristic of OLAP கேட்டிருக்காங்க, ETL process in data warehousing கேட்டிருக்காங்க, ரைட்? And யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிசைனிங் காஸ்ட் எஃபெக்டிவ் டேட்டா மார்ட்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் மெட்டா டேட்டா. இந்த 2 क्वेश्चन நீங்க படிச்சாவே போதும் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். பட் இது இல்லாம பார்ட்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு क्वेश्चन ஷூர் ஷார்ட்டா வந்துடும், ரைட்டா? அண்ட் சிமிலர்லி யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா டைமென்ஷனல் மாடலிங் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அட்வான்டேஜஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இது 6 and 7 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. கண்டிப்பா யூனிட் 2 யூனிட் 4ல ஸ்பிளிட் அப்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? டேட்டாபேஸ் parallelism அண்ட் டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸ் இதெல்லாம் நம்ம சொன்ன क्वेश्चंस தான். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா tuning and testing, very important question. And role of system and process managers, right? ஜெனரலைஸா கேட்டிருக்காங்க. இது தனித்தனியாவும் கேட்கலாம், ஜெனரலைஸ்டா அதோட ரோல்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க, ரைட்? அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா கீ ஸ்ட்ராட்டஜி என்சூரிங் a data warehousing solution, ரைட்? டேட்டா வேர்ஹவுசிங் சொல்யூஷனை கீ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஜெனரலைஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷன் क्वेश्चन. அண்ட் சிமிலர்லி modernizing the data warehouse architecture, modern data warehouse architecture, right? First unit அதுல கேட்டிருக்காங்க, ரைட்? அண்ட் இன்னொரு क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2023 क्वेश्चन பேப்பர். சோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் क्वेश्चंस தான் இருக்கும். What is data warehouse and advantages? What is data, how data warehouse differ from database? Compare OLTP OLAP system, இது ரிப்பீட்டடா வந்திருக்கு. And similarly பாத்தீங்கன்னா list out the views in the design of data warehouse, differentiate metadata and data mirror, features of metadata repository, star schema, snowflake scheme, இது ரெண்டுமே ரிப்பீட்டடான क्वेश्चन. And query manager, right? And similarly various sources of data warehouse. And இங்கேயுமே பாத்தீங்கன்னா 3 tier architecture diagram கேட்டிருக்காங்க, right? Same question. And similarly describe the technologies used to improve the performance in data warehouse environment. இது வந்து ஜெனரலைஸ்டா கேட்டிருக்காங்க. சோ நம்ம படிச்ச டெக்னிக்ஸ் இதுல கொஞ்சம் நீங்க அந்த ஸ்னோஃப்ளேக் சொல்யூஷன்லாம் கம்பைன் பண்ணி எழுதணும், ரைட்? And similarly இங்க பாத்தீங்க அப்படின்னா OLAP tools கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இத கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க, MOLP ROLP, அந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் OLAP உடைய கான்செப்ட்ஸ், ரைட்? அண்ட் சிமிலர்லி 13th क्वेश्चन பாத்தீங்கன்னா மெட்டா டேட்டா. அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டிங் டேட்டா வேர்ஹவுசிங் என்விரான்மென்ட் கேட்டிருக்காங்க, வேரியஸ் இஷ்யூஸ் ஜெனரலைஸா கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி 14th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா
various schemes in multidimensional modeling. Multidimensional modeling, one of the very important question in 4th unit. Similarly, database parallelism. இது வந்து பாத்தீங்கன்னா types of full explanation சொல்லிருக்காங்க. Right? And similarly, இங்க பாத்தீங்க அப்படின்னா unit 5ல various access types, data stored in data warehouse, online shopping, and similarly familiar approach to reduce the cost, building a query reporting environment with suitable example. இது ரெண்டுமே generalized கேட்டிருக்காங்க. Right? So unit 5 நான் சொன்ன questions ஷோர் ஷார்ட்டா படிங்க. அது இம்ப்ளிமெண்டேஷன்ல கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். Right? And part C பாத்தீங்க அப்படின்னா case study of data warehouse storage and accessibility. Right? அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. And similarly another scenario based question கேட்டிருக்காங்க. Right? Which schema used to model data warehouse. Right? So இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின் வந்தாலும் எழுத தெரியணும் அப்படின்னா அந்த ஸ்கீமா படிக்கும் போது டேட்டா வேர்ஹவுசிங் சொல்யூஷன்ஸ் படிக்கும் போது புரிஞ்சு படிச்சுங்க அப்படின்னா டெஃபினட்டா ஜெனரலைஸ்டா கேட்டாலும் உங்களால எழுத முடியும். ரைட்? So today what we have seen is we have seen important questions for data warehousing. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.